மக்களுக்காக களத்தில் இறங்கி உழைக்கிறது, அரசியல் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, களம் காண்றது, வழக்கு வாங்குறது, போராட்டம் பண்ணுறது, சிறை அனுபவிக்கிறது, மக்களோட மக்களாக உழன்று திரிகிறதெல்லாம் கிடையாது. தேர்தலுக்கு வரணும், நிற்கிறோம், ஓட்டு போடுறோம், முதலமைச்சர் ஆகணும், நாட்டாகணும். தாவேக்காரர்கள் ஏன்டே சில பேர் செஞ்சு இதுக்கு ரோல் மாடல் இருக்கு. எம்ஜிஆர் இதை பண்ணியிருக்காரு. அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகள் எதுக்காக விழுங்குதுன்னா, ஒரு வலிமையான சித்தாந்தத்துக்கு, ஒரு வலிமையான தலைமைக்கு, தங்களின் எதிர்கால கனவுக்கு, இந்த சமூகம் எப்படி இயங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த சிந்தனைக்கு செய்யப்படுகிற மரியாதை, நாம எதிர்காலத்தில் டிசைன் பண்ண நினைக்கிற எதிர்கால தலைமுறைக்காக கட்ட நினைக்கக்கூடிய ஒரு 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 கன உலகம் இருக்குல்ல, அதுக்கான அச்சாரம் இந்த வாக்கு. பிஜேபியை நாம் தமிழர் எதிர்த்த அளவிற்கு நம்ம காலத்தில் தமிழகத்தில் வேற எந்த அரசியல் கட்சியும் எதிர்க்க பல விடயங்களை என்னால சொல்ல முடியும். இன்னும் சொல்லணும்னா, பிஜேபி என்ன திருட்டு வேலையை செய்தோ அதே திருட்டு வேலையை தான் இந்த திராவிடம் தமிழர்களிடமிருந்து அடையாளத்தை பறித்துக் கொள்வது, பிடுங்கிக் கொள்வதில் இந்துத்துவம் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுதோ அதே அளவுக்கு திராவிடம் ஆர்வம் காட்டுது. முன்னிபந்தனை வைக்கிறது இருக்குல்ல, தமிழ் தேசியம் பேசுறீங்கன்னா நாடாடுறது பேசுங்க, அதுதான் தமிழ் தேசியம் சொல்றது இருக்குல்ல. இப்ப நான் திருமாவளவன் இடத்துல கேட்கிறேன், இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 140 கோடி மக்கள்ல 30 கோடி மக்கள் ஊருக்கு வெளியில வாழ்றாங்க, சேரிகள்ல வாழ்றாங்க. நீங்க சாதி ஒழிப்பு அரசியல் பேசுறீங்க. இப்ப நான் கேட்கிறேன் உங்க இடத்துல ஒரு முன்னிபந்தனை வைக்கிறேன், இந்த 30 கோடி பேர் ஏன் இந்தியாவில் வெளியில வாழ்றாங்க, ஊருக்கு வெளியில 30 கோடி பேரையும் உள்ள எடுத்துட்டு வந்து வச்சு அதன் பிறகு நீங்க சாதி ஒழிப்பு பேசுங்க, ஊரோட ஒன்று சேர்த்து விட்டு சாதி ஒழிப்பு பேசுங்கன்னா, இப்படி நான் ஒரு முன்வந்தனை வைக்கிறேன்னா இது எவ்வளவு முட்டாள்தனமானது. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தனது கூர்மையான பேச்சால் இளைஞர்களை கவர்ந்து வருகிற நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மதிப்புக்குரிய தம்பி துருவன் செல்வமணி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நடிகர் விஜய் புதிதாக கட்சியை ஆரம்பிச்சு விட்ட பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு வங்கி ஒட்டுமொத்தமாக சரிந்து 2% 5%க்கு வீழ்ந்து விடும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. விஜய் தரப்பும் முன்வைக்குது, ஊடகங்களும் முன்வைக்கிறாங்க, அரசியல் நிபுணத்துவமா பேசுறவங்களும் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி ஒரு கருத்துல எனக்கு முதல்ல உடன்பாடு இல்லை. அந்த கருத்து எந்த அடிப்படையில் சொல்லப்படுதுங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. எந்த ஆய்வுகளின் அடிப்படையில் நீங்க அதை சொல்றீங்க? உங்களுடைய கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு நியாயமானதாக நேர்மையானதாக இருக்கிறது? இன்னும் சொல்லணும்னா, இந்த மாதிரியான ஒரு பொற்றையலை, ஒரு நரேஷனை உருவாக்க வேண்டிய தேவை உங்களுக்கு ஏன் இருக்கு? இதற்கு பின்னாடி இவ்வளவு கேள்விகள் இருக்கு. ஒன்று, விஜய் வரத்தால நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குகள் சரிஞ்சிரும் அப்படிங்கிற சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் நம்பலை. அது தவறு, அது உண்மைக்கு புறம்பானது. ஏன்னா விஜயனுடைய ஓட்டர்ஸ் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும், நாம் தமிழ் கட்சியினுடைய ஓட்டர்ஸ் யாருன்னு நம்ம பார்க்கணும். விஜயனுடைய ஓட்டர்ஸ் விஜய் திரையில நல்லா நடிக்கிறாரு, விஜய் ஒரு கதாநாயகன், விஜய் எனக்கு பிடிக்கும், இதற்காக வாக்கு செலுத்தக்கூடியவர்கள். அதை தாண்டி விஜயனுடைய அரசியல் பிடித்து நான் வாக்கு செலுத்துவேன் சொல்றதுக்கெல்லாம் அங்க அர்த்தமே இல்லை. ஏன்னா விஜயனுடைய அரசியல் என்னன்னு அவர் தெளிவுபடுத்தலை, அவருடைய கொள்கைகள் என்னென்ன இன்னும் தீர்க்கமா ஃப்ரேம் பண்ணப்படலை, அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் என்னென்ன இன்னும் தீர்மானிக்கப்படலை, இன்னும் அவர் எத்தகைய சித்தாந்தம் கொண்டவர்னு கூட நமக்கு தெளிவுபடுத்தப்படலை. இப்ப இவ்வளவு விஷயங்கள் தொக்கி நிற்கிற போது அவருடைய அரசியலுக்காக நான் வாக்கு செலுத்துகிறேன்னு சொல்லவே முடியாது. அவருக்கு நீண்ட நெடிய அரசியல் போராட்ட பாரம்பரியமும் கிடையாது. இப்ப தென்னிந்திய நில உரிமையாளர் சங்கத்திலேருந்து, நீதி கட்சியிலேருந்து, திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 1967 ஆட்சியை பிடிச்சதுன்னா அதற்கு முன்பாக இருந்த 40 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த 40 வருஷம் அவங்களுடைய கள செயல்பாடுகள் இருந்திருக்குது. அதே போல எண்ணற்ற கட்சிகள், இப்ப நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலை நம்ம சந்திக்கலையே, நம்ம அது தொடர்ச்சியாக மக்களுக்கான போராட்டங்கள் பலவற்றை சந்திச்சோம். அப்ப களத்துல நமக்கு ஒரு நிறைவு தேவைப்படுது, களத்துல ஒரு அனுபவம் தேவைப்படுது. இப்ப நீங்க திரைத்துறையில இருக்கிறதுனால உங்களுக்குமே தெளிவா தெரிஞ்சிருக்கும். புதுசா ஒரு பையன் வர்றான், அவன் எந்த படமுமே பண்ணல, ஆனா ஒரு கதை வச்சிருக்கேன்னு சொல்றான், அவன் திரைப்படம் எடுக்கணுங்கிறதுல ஆர்வமா இருக்கிறான், முன் அனுபவம் எதுவுமே இல்லை. விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார்ட்டை போயிட்டு ஒரு கதை சொல்லணும், உட்காந்து கதை சொல்றாப்புல, விஜய் அவனோட கமிட் பண்ணி படம் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. ஏன் பண்ண மாட்டாரு? ஒரு 2 படம் வேலை செஞ்சுட்டு வாங்க. சரியான கேள்வி. அந்த டைரக்டர்கிட்ட போ, அசிஸ்டண்டாரு 2 படம் வேலை பாரு, அதன் பிறகு வா அப்படிங்கிறதா, ஒரு ப்ரொடியூசரையும் கூட்டு வா அப்படிங்கிறது தான் சரியானதா இருக்க முடியும். அப்போ
ஏன் உங்களுக்கு அந்த அச்சம் வருது? அவன்கிட்ட நீங்க ஏன் பணம் பண்ண மாட்டேங்கிறீங்க? சொதப்பிடுவான், அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லை. அந்த பயம் எங்களுக்கு ஏன் இருக்கக்கூடாது? இந்த பயம் மக்களுக்கும் இருக்கும். மக்களுக்கும் இருக்கும், நமக்கு ஏன் இருக்கக்கூடாது? அது சரி. நீங்க எந்த இடத்துல உங்களை ப்ரூவ் பண்ணிருக்கிறீங்க? அதாவது உங்களுடைய தொண்டர்களை நீங்க அரசியல் படுத்திருக்கிறீங்களா? அரசியல் படுத்திருக்கிறீங்களா? அரசியல் படுத்தப்பட்ட தொண்டர்களாக அவர்கள் இருக்கிறார்களா? இப்போ இதற்கு முன்பாக ஒரு பேட்டியில் கூட சொன்னேன், கட்சியினுடைய தலைவர் வந்து மேடையில் இருக்கும்போது ஒரு தொண்டர் ஏறி முத்தம் கேட்கிறாரு. நீங்கள் இறங்குங்க முத்தம் தருவன்னு விஜய் வந்து சொல்கிறாரு. முத்தம் கொடுப்பதற்கா கட்சி அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தேன். அப்போ அவர் கூட என்கிட்ட ரொம்ப ஆதங்கப்பட்டார். என்னங்க இது அன்பின் வெளிப்பாடு தானேங்க, இப்போ நாம் தமிழர் கட்சியில் செய்கிறது இல்லையா, இல்லை வியூன்னு கீழே இருந்து கத்துறது இல்லையா, அண்ணன் திருப்பி கத்துறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாப்புல. நான் ஒத்துக்கிறேன், அது அன்பின் வெளிப்பாடு தான். ஆனால் இந்த மரத்தில் ஏறுறது, மின்கம்பத்தில் ஏறுறது, அதுவும் இல்லாமல் இருக்கைகளை உடைக்கிறது, ஒரு ஒழுங்கீனமாக இருக்கிறது, எண்ணெய் தடவப்பட்ட கம்பியில் ஏறுறது, விழுவுறது, அடிபடுறது, இதனுடைய தொடர்ச்சியாக இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அனுமதிச்சு இந்த ஒழுங்கின்மையினுடைய மொத்த வெளிப்பாடாக நடந்தது தான் கரூரில் 41 பேரோட மரணம். நீங்கள் சாதாரண விஷயம்னு சொல்கிறது தான் உங்களை அங்கே எழுதிட்டு போயிருக்குது. நீங்கள் ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வராத இந்த மாதிரியான சிறுவில்லைத்தனமான நடவடிக்கைகள் தான் 41 உயிர்கள் பலியாவதற்கான காரணமாக இருந்திருக்குது. அது கட்சியுடைய பிரச்சனையா, தாவேகாவினுடைய பிரச்சனையான்னு கேட்டால் கிடையாது. அது சமூக பிரச்சனை. அது தாவேகா கூட்டத்தில் 41 பேர் இறந்திருந்தாலும் ஒரு சமூகத்தில் 41 பேர் ஒட்டுமொத்தமாக இறந்து போகிறார்கள் என்பது சாதாரண செய்தி அல்ல. அதுல சிறுவர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு சமூகத்திற்கான இழப்பு. 41 பேர் அந்த சமூகம் இழந்திருக்குது, உயிர் பலி விழுந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த கண்ணோட்டத்துல தான் நம்ம இந்த கருத்தை பதிவு பண்றோமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விஜய் ரசிகர்கள் தங்களை அரசியல் அறிவை வளர்த்துக்குங்க. அவங்க கட்சி தலைவரும் அதற்கு இடம் கொடுக்குற மாதிரி தெரியல. எத்தனை அரசியல் வகுப்புகள் அவர்களுக்கு எடுக்கப்பட்டதுன்னு தெரியல. சித்தாந்த மூர்த்தி எவ்வளோ ஆழமா பேசினாங்கன்னு தெரியல. இன்னும் சொல்லணும்னா திமுக எதிர்க்கிறாங்கன்னா எந்த அடிப்படையில் எதிர்க்கிறாங்க, பிஜேபி எதிர்க்கிறாங்கன்னா எந்த அடிப்படையில் எதிர்க்கிறாங்க, எதிர்ப்பதற்கான வேலைகள் என்ன பார்த்துருக்கிறீங்க? அதாவது மக்களுக்காக போராடணும் அப்படிங்கிறதுக்காக கட்சி தொடங்குற முதலமைச்சர் ஆகிறேங்கிறது ஒண்ணு, நான் முதலமைச்சர் ஆகணும் அதுக்காகவே கட்சி தொடங்குறது ஒண்ணு. விஜய் வந்து 2வது வகை, முதலமைச்சர் ஆகிறதுக்காக கட்சி தொடங்குறாரு. அவருடைய நோக்கம் குற்றச்சாட்டா இருக்கு தம்பி. வேற அவர் எதுக்காக கட்சி தொடங்கணுங்க? அது சரி. இப்போ அப்படி இருந்தா சரி, இல்லை எனக்கு வந்து முதலமைச்சர் ஆக வேண்டிய தேவை இல்லை அப்படின்னா அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸு எல்லாமே அந்த இடத்த குறி வச்சு தானே இருக்கு. தாவேகா ரசிகர்கள் என்ன சொல்றாங்க, முதலமைச்சர் ஆக்கணும் தானே சொல்றாங்க. அந்த பொறுப்பாளர் என்ன பேசுவாங்க, முதலமைச்சர் ஆக்குறோம் விஜய் அப்படின்னு தானே பேசுறாங்க. அவரோட அல்டிமேட்டான குறி மக்களுக்காக களத்தில் இறங்கி உழைக்கிறது, அரசியல் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, களம் காண்றது, வழக்கு வாங்குறது, போராட்டம் பண்ணுறது, சிறை அனுபவிக்கிறது, மக்களோட மக்களாக உழன்று திரிகிறதெல்லாம் கிடையாது. தேர்தலுக்கு வரணும், நிற்கிறோம், ஓட்டு போடுறோம், முதலமைச்சர் ஆகிறோம், நாட்டாளுறோம், இப்படிங்கிறதா அவங்களோட நிலைப்பாடு. தாவேக்காரர்கள் என்கிட்டே சில பேர் செஞ்சிருக்கு, இதுக்கு ரோல் மாடல் இருக்கு, எம்ஜிஆர் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு என்கிட்டே சொல்றாங்க. எம்ஜிஆர் செஞ்சது வேற, எம்ஜிஆர் செய்தது வேற, எம்ஜிஆர் செய்த அரசியல் வேற, அவருடைய அரசியல் அனுபவம் வேற. பல்லாண்டு காலமாக காத்திருக்கிற கனி ஒன்று எவர் மடியில் விழும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற போது என் மடியில் விழுந்தது, அது நான் அதை எடுத்து இதயத்தில் வைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொன்னாரு அண்ணா. எம்ஜிஆரை பத்தி தான் சொன்னாரு. எம்ஜிஆர் மட்டும் இறங்கி எனக்காக பிரச்சாரம் போட்டோம், இந்த ஆட்சியை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு பேசினவர் அண்ணா. அதற்கு முன்பாக பல ஆண்டு காலங்கள் எம்ஜிஆர் மிக தீவிரமாக உழைத்திருக்கிறார். தன்னுடைய படங்கள் முதற்கொண்டு அந்த கட்சியுடைய கொள்கைகளை பரப்பி இருக்கிறார். இன்னும் சொல்ல போய் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் அவருடைய சப்போர்ட்டின் பேர்ல கருணாநிதி முதலமைச்சரான பிறகு கூட மினிஸ்ட்ரி தரல அப்படின்னு சொல்லி, ஹெல்த் மினிஸ்ட்ரி தரலன்னு சொல்லி முரண்பாடுகள் ஏற்படுது. அதுலயும் ஒரு பெரிய முரண்பாட்டில் தான் இருக்கிறார். அதன் பிறகுதான் உடச்சிக்கிட்டு வெளில வர்றாரு தொடர்ச்சியா நடக்கிற போது. அப்போ இவ்வளவு காரியங்கள் அதற்கு இருந்திருக்காரு, இருந்திருக்கிறாரு, இவ்வளவு காரியம் பொருளாளர், அதுலதான பிரச்சனையே வருது சட்டமன்றத்துக்குள்ள. அப்போ இவ்வளவு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, அனுபவம் இருக்குல்ல, அது வந்து இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்ப என்னன்னா, இப்ப எனக்கு தெரியும், எனக்கு பர்சனலா எம்ஜிஆர் மேல வந்து நமக்கு நிறைய அரசியல் ரீதியான விமர்சனங்கள் உண்டு. ஆனா ஒரு தனி மனிதராக நிறைய மக்களுடைய ஆன்மாவை தொட்ட ஒரு மனிதர் வந்து எம்ஜிஆர். எனக்கு பர்சனலாக தெரியும். எம்ஜிஆர் இறந்த செய்தி கேட்டு அன்றிலிருந்து தன் பேச்சை நிறுத்தி கொண்ட ஒரு வயதான பெண்மணி எனக்கு தெரியும். அன்னையிலிருந்து மனப்பிரவுக்கு ஆட்பட்ட பெண்மணி எனக்கு தெரியும். எம்ஜிஆர் இறந்துட்டாருங்கிற செய்தி கேட்டு தன் வாழ்நாள் முழுக்க அந்த பெண்மணி அப்படிதான் இருந்தாங்க, அப்படிதான் இறந்து போனாங்க. அப்போ ஒரு நடிகர் தான், தூரத்தில் இருக்கவர் தான், ஆனா தன்னுடைய அந்த அன்பின் மூலமாக, அந்த ஒரு இமேஜின் மூலமாக ஒரு மனித ஆன்மாவை தொடுறது இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வாய்க்கிற காரியம் கிடையாது தம்பி. ஆனா அது அப்படியே ஆல்டர்னேட்டிவா 41 பேர் தனக்காக செத்து போயிட்டான், தன்னை பார்க்க வந்து செத்து போயிட்டான். அவனுக்கு எந்த விதத்துல நீங்க மரியாதை செலுத்தினீங்க? அது ஒரு அரசியல்
நிகழ்வுங்க அது. உங்களை பார்க்க வந்து தான் இறந்து போயிட்டான். எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் அதுக்கு கொடுத்தீங்க? அதை ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் கடந்து போனார் அவர். 72 நாள் வாய் திறக்காம பாண்டிச்சேரியில பேசி அழகா கடந்து போயிட்டார். பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் சீமான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் வந்து கொண்டாடுறாங்க. ஒரு திரை சூப்பர் ஸ்டாராக இருக்கிற விஜயை பார்த்து சீமான் அவர்கள் வந்து பயப்படுறாரா? நீங்கள் விஜயை பற்றி எதுவுமே இனிமேல் பேசாதீங்க, அவங்க நம்ம அரசியலை புரிஞ்சுக்கணும்னா இன்னும் ஒரு நூற்றாண்டு ஆகும், அதனால எல்லாரும் கடந்து போங்கன்னு தன்னுடைய தம்பிகளை அவர் வந்து ஆஃப் பண்ணுறாரு. விஜயை எதிர்த்து பேசினால் விஜயனுடைய எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாதுன்னு பயப்படுறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை பொது வெளியில முன்வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது புரிதலற்றவர்களின் விமர்சனம் தான் நான் பார்க்குறேன். அதாவது விஜய் அவர்கள் குறித்தோ, விஜயனுடைய அரசியல் வருகை குறித்தோ, அவருடைய கட்சி குறித்தோ ஒரு துளி கூட நமக்கு பயம் இல்லை. ஒரு துளி கூட கிடையாது. நமக்கு என்ன பயம் இருக்குன்னா, இந்த மாதிரி அரசியல் அற்ற ஒரு கூட்டம், அரசியல் அற்ற ஒரு கட்சி, உதிரிகளின் கோர்வை அப்படி கூட வச்சுக்கலாம், அவர்கள் கையில நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டினுடைய அதிகாரம் போகுது அப்படின்னா அவங்களுடைய அரச நிர்வாகம் எப்படி இருக்கும், அவங்களுடைய கேபினெட் எப்படி இருக்கும், அவங்களுடைய நடவடிக்கைகள், சட்ட திட்டங்கள், பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்கும், மொழி குறித்து அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும், மாநில உரிமைகள் குறித்து அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும். ஆக எந்த விதத்திலையுமே பொலிட்டிக்கலி குரோ ஆகாத ஒரு கூட்டம். இப்போ இந்த கூட்டத்தின் கையில, அதுவும் உழைப்பை தவிர்த்த ஒரு கூட்டம், அதுதான் முக்கியம். இங்க உழைப்பை தவிர்த்த ஒரு அரசியல், உழைப்பை தவிர்த்த ஒரு அரசியல் கூட்டம் அப்படிங்கிறது தான் இங்க மிக முக்கியமான விஷயம். நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்கிறத விட்டுருங்க, நான் ஒரு அரசியல்வாதியாக கேட்கிறேன். இந்த நிலத்திற்குள்ளாக அண்ணன் திருமாவளவனுடைய உழைப்பு எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை வருஷம் இந்த மனிதன் உழைத்து இந்த இடத்திற்கு இந்த கட்சியை நகர்த்தி வந்திருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஐயா ராமதாஸ் அவருடைய உழைப்பு எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எதிர்முகாமலேயே இருந்தாலும், கருத்து வேறுபாடு இருந்தாலும், அறிஞர் அண்ணாதுரையினுடைய உழைப்பு எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும். காமராசுடைய உழைப்பு எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும். பதவியை விட்டு கீழே இறங்கி கட்சியை பலப்படுத்துறது, முதலமைச்சர் பதவியிலிருந்து கீழே இறங்கி போனவர், அவர் கட்சி தலைவர் பதவியிலிருந்து இறங்கி போனவர், வேலை பார்த்தவர். அறிஞர் அண்ணாதுரை பல்லாண்டு காலம் எதிர்த்து பேசி 18 ஆண்டு கால தொடர் போராட்டத்திற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர். எம்ஜிஆர் உழைச்சிருக்கிறார். இப்போ ஐயா நல்லகண்ணு உழைக்காத உழைப்பு இல்லை. இப்ப அரசியலுக்கு பின்பாக இவ்வளவு உழைப்பு இருக்கு, இவ்வளவு பேரும் சேர்ந்து டிசைன் பண்ணதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாடுங்கிறது வெறும் நிலம் மட்டுமல்ல, தமிழ்நாடுங்கிறது வெறும் பேர் மட்டுமல்ல. இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு வாகு இருக்கு, இதுக்கு ஒரு அரசியல் இருக்குன்னா இவன் அத்தனை பேரும் உழைச்சி ஃப்ரேம் பண்ணது. அது அந்த தமிழகத்தின் ஆன்மாவுக்குள்ள இவன் அத்தனை பேரோட கையும் இருக்கு. உங்களுக்கு என்ன பங்கு இருக்கு? ஒண்ணு இருக்குல்ல, நம்ம ரொம்ப மேலோட்டமா தட்டையா புரிஞ்சுக்கிறது தான் பிரச்சனை. இங்க விஜய் எனக்கு பிடிக்கும், அவர் நல்லா நடனம் ஆடுறாரு, எங்க வீட்டில் ஒருத்தன் மாதிரி இருக்கிறாரு, அதனால நாங்க ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க டிக்கெட் வாங்கிட்டு படம் பாருங்க, பிடிச்சதுன்னா படம் பாருங்க. நீங்க என்ன குவாலிட்டி சினிமாவுக்கு தேவையோ அதை தூக்கிக்கிட்டு அரசியலுக்கு வராதீங்க. சரி, அரசியலுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு, அந்த லேயருக்குள்ள அவர் வந்தா நீ ஓட்டு போடு. நம்ம மக்களுக்கு சொல்ற செய்தியும் அதுதான். அதாவது தம்பி, யாரோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, அது திராவிட கட்சிகளுக்கு துணை போகிற நிலைப்பாடு. இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி செய்யுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எந்த தரப்புல இருந்து இந்த குற்றச்சாட்டு வருது? ஏன்னா திராவிட தரப்புக்கு ஆதரவா நம்ம செயல்படுறோம்னு சொல்றோம்னா அது யார் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம். ஒண்ணு, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் நீங்க தனிச்சு நிக்கிறது திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்ல பொதுவாக இந்த தேர்தல் மட்டுமல்ல, சந்தித்த முதல் தேர்தலில் இருந்து இன்று வரை, சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த இரண்டு தேர்தல்களையும், இரண்டு வகையான தேர்தல்களையும் மற்றும் சிறிய தேர்தல்கள், ஊராட்சி தேர்தல்களையும், இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல எவரோட நம்ம கூட்டணி வைக்கல. முதல்ல ஏன் வைக்கல அப்படிங்கிறதுக்கு நமக்கு வலுவான காரணங்கள் உண்டு. நாம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம், ஒரு நேர்மையான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். யாரோடு இணைந்து அதை செய்வது அப்படிங்கிறது நமக்கு கேள்வி. அதை தாண்டி பை ப்ராக்டிக்கலா ஒரு கூட்டணி நம்ம ஏற்பாடு பண்றதுனாலும் யார் தலைமையில் அந்த கூட்டணி அமையும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த மாதிரி அடிப்படையில நிறைய யதார்த்த சிக்கல்கள் இருக்குது. என்ன இதனால வந்து நம்ம ரொம்ப தீர்க்கமா தெளிவா கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம்.
இதனால இவர் பலனடைவார், அவர் பலனடைவார், அவர் ஓட்டு பிரியும், இவர் ஓட்டு பிரியும் அப்படிங்கிற அவங்களுடைய அசம்ஷனுக்கு நம்ம இடம் கொடுக்க தேவையில்லை. யார் ஓட்டை பிரிக்கிறதுக்கும் நான் கட்சி தொடங்கலை, நம்ம கட்சி தொடங்கலை. யாரை வந்து அரசியல்ல பலனடைய வைக்கிறதுக்கும் நம்ம கட்சி தொடங்கலை. நான் ஓட்டப்பந்தயத்தில் நான் ஓடுறேன்னா நான் ஜெயிக்கணும்னு தான் நான் ஓடுவேன். எனக்கு பக்கத்தில் ஓடுறவன் ஜெயிக்கணும்னு நான் எப்படி ஓடுவேன்? அது ஒரு பலகீனமான கருத்து. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோட்டா பெறுகிற வாக்குக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை தான் நாம் தமிழர் கட்சி வாங்குற வாக்குகளுக்கும். இதையும் நோட்டா கணக்குல சேர்த்துடலாம், அதுக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்லை, நோட்டாவால என்னத்தை இது வரைக்கும் சாதிக்க முடிஞ்சிருக்குன்னு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறவர்கள் சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகள் எதுக்காக விழுகுதுன்னா, ஒரு வலிமையான சித்தாந்தத்துக்கு, ஒரு வலிமையான தலைமைக்கு, தங்களின் எதிர்கால கனவுக்கு, இந்த சமூகம் எப்படி இயங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த சிந்தனைக்கு செய்யப்படுகிற மரியாதை, நாம எதிர்காலத்தில் டிசைன் பண்ண நினைக்கிற எதிர்கால தலைமுறைக்காக கட்ட நினைக்கக்கூடிய ஒரு 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 கன உலகம் இருக்குல்ல, அதுக்கான அச்சாரம் இந்த வாக்கு. இதை போய் நீங்க வந்து மதிப்பு இல்லாம நோட்டோவோட கம்பேர் பண்றதெல்லாம் வந்து பைத்தியகாரத்தனம். அது அதாவது என்னன்னா, சில குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம எதிர்கொள்ளலாம், நம்ம பேசலாம், அதுக்கு பதில் சொல்லலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இதெல்லாம் நியாயமற்ற விமர்சனங்கள். புரியுது. உலகம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் வில்லேஜா மாறிடுச்சு. இந்த சூழ்நிலையில தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசுவதும், அந்நிய முதலீடுகளை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதும் தமிழகத்தை பொருளாதார ரீதியாக பின்னுக்கு இழுத்து தள்ளிவிடும். இது புரியாம பேசுறாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்லை, என்னன்னா, பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டை பலப்படுத்துவதும் சரி, அந்த நாட்டிற்குள்ளாக முதலீடுகளை அதிகப்படுத்துவதும் சரி, அந்த நாட்டினுடைய ஜிடிபியை, குறிப்பாக ஒரு மாநிலத்திற்கு இன்று இருக்கக்கூடிய பொருளாதார விகிதாச்சாரங்களை உயர்த்துவதும் சரி, நிறைய திட்டங்களின் அடிப்படையில், மாநில அரசினுடைய கொள்கைகளின் அடிப்படையில், இப்போ நம்ம தனித்து ஒன்றும் இந்திய ஒன்றியத்தூரில் இருக்கும்போது தனித்து நம்ம பிரத்யேகமாக சுதந்திரமாக செயல்பட்டு பொருளாதாரம் குறித்து ஒரு முடிவெடுப்பதற்கான பெரிய வாய்ப்புகள் நமக்கு இல்லை. ஆனாலும் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்? இவங்களுடைய குற்றச்சாட்டின் பிரகாரம் நம்ம அந்நிய முதலீடுகளுக்கு எதிராக இருக்கிறோமா? கிடையாது. சீனாவில் ஒரு ஃபார்மெட் இருக்கு. அங்கே தற்சார்புக்கும் முக்கியத்துவம் உண்டு, அதே சமயம் அந்நிய முதலீட்டுக்கும் முக்கியத்துவம் உண்டு. சரி. காலப்போக்கில் அந்த நாடு இந்த மாதிரியான கலவையான பொருளாதார நிலைகளை பயன்படுத்தி மிக தீர்க்கமான ஒரு வலிமையான இடத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்குது. கண் முன்னே இருக்கக்கூடிய சாட்சி அது சீனா. இப்போ நம்மளுடைய முக்கியத்துவம் பெரும்பாலும் எதற்கு இருக்கும்னா, எப்படி நம்ம அதை வந்து பகிர்ந்துக்குவோம் அப்படின்னா, முதல் விஷயம் உள்நாட்டு உற்பத்தி. நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ், இதன் மூலமாக உருவாக்கப்படுகிற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அதற்காக அதனுடைய பொருளாதாரம், இதை ஏற்றுமதி செய்வது. இப்போ நம்ம கிட்ட வந்து இல்லாத வளங்கள் இல்லை. என்ன, இங்கே வந்து சொல்லுவாங்க, இங்கே கால்நடைகளுடைய வளம் உண்டு, கடல் வளம் உண்டு, மலை வளம் உண்டு, ஆறுகள் வளம் உண்டு, விவசாய வளம் உண்டு, மனித ஆற்றல், மனித வளம் உண்டு. ஸோ இதையெல்லாம் பயன்படுத்தி இங்கே உங்களால் உற்பத்தியை அதிசிறப்பாக செய்ய முடியும். ஸோ உற்பத்தி செய்கிறத வெளிநாடுகளுக்கு அனுப்புறது, குறிப்பாக சந்தை பொருளாதாரமான பால் பொருளாதாரமாக இருக்குது, பனை பொருளாதாரம் இருக்குது, இன்னும் எண்ணற்ற வழிவாய்ப்புகள் இருக்குது, கூட்டுப்பண்ணை பொருளாதாரம் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றிலாம் அண்ணாவே பேசியிருக்காரு. அண்ணா வந்து ஃபார்மிங் பற்றி, இன்டகிரேட்டட் ஃபார்ம்ஸ் பற்றி பேசியிருக்கிறாரு. அப்போது இந்த மாதிரி வாய்ப்புகளில் நாம் வந்து தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதாரத்தை உயர்த்துறது ஒன்று. அந்நிய முதலீடுகளுடைய ஈர்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நிலமும் வளமும் பெரிய அளவுக்காக பாதிக்கப்படாமல் என்னென்ன இருக்குதோ அதை நாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். நம்ம அந்நிய முதலீடுகளுக்கு முற்று முழுவதும் எதிரானவர்கள் அல்ல. அப்படி ஒரு கருத்து இருந்தால் அது போய், அது தவறு, அதை மறுக்கிறேன், உறுதியாக மறுக்கிறேன். ஏன்னா அதை நம்ம பழமைவாதிகளாக அடையாளம் காட்டுவதற்கு, அடிப்படைவாதிகளாக அடையாளம் காட்டுவதற்கு, பொருளாதார திறனற்றவர்களாக அடையாளம் காட்டுவதற்கு செய்யப்படுகிற ஒரு மோசடி வேலை. சரி சரி, அதை வந்து நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். என்னன்னா, முதலீடுகளை நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த முதலீடு எத்தகையதாக இருக்க வேண்டும்? என் நிலத்தை, என் வளத்தை சுரண்டாத முதலீடாக, என் நீர் வளத்தை சுரண்டாத முதலீடாக, என் மண்ணை எந்த விதத்திலும் பால்படுத்தாத ஒரு முதலீடாக அது இருக்கிற பட்சத்தில் அதை ஏற்பதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சிறப்பு. ரெண்டாவது, சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸை வந்து எந்த விதத்திலையும் பிரச்சனை இல்லாமல் நம்ம ஏற்றுக்கலாம்.
சேவை அடிப்படையில் இயங்கக்கூடிய நிறுவனங்களை நாம் வந்து ஏற்றுக்கலாம். அதுலேயும் நமக்கு சிக்கல் இல்லை. என்னன்னா அந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த மாநிலம் பெறக்கூடிய பயன் என்ன, மாநிலத்திற்கு வந்து சேரக்கூடிய விளைவு என்ன, கேடுகள் என்ன, இது ரெண்டையும் ஒப்பீட்டு அளவில் சரிபார்த்து தான் அது குறித்த திட்டங்களை, அது குறித்த முடிவுகளை நம்மளால் எடுக்க முடியும். பட் நாம் வந்து முதலீடுகளுக்கு கதவை திறந்து வைப்பவர்கள் தான். புரியுது, நியாயமான முதலீடுகளுக்கு. புரியுது. திராவிட கட்சிகளை குறிப்பாக வந்து திமுகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் நின்று அரசியல் செய்கிறதுனால ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகளை மென்மையாக அணுகிறீங்க. அதனால வந்து இந்த கவர்னருடைய செயல்பாடுகளை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க, பிஜேபியினுடைய அத்துமீறல்களை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால உங்களை பிஜேபியின் பி டீம் அப்படின்னு குற்றம் சுமத்துகிற நிலை உருவாகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்லை, இப்போதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இது சம்பந்தமான ஒரு கருத்தை ஒரு ஊடகத்துல பதிவு செஞ்சாங்க. இப்போ இந்த பேட்டி முடிச்சுட்டு அண்ணன் டைம் போய் நம்ம இதைத்தான் பேச போறோம். என்னன்னா, மனதின் குரல் நிகழ்ச்சியில குடியரசு தினத்துல அதை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சியில மலேசியாவில் இருக்கக்கூடிய 500 தமிழ் பள்ளிகள் பற்றி பிரதமர் மோடி அவர்கள் பெருமிதம் கொண்டிருக்கிறார். ஓஹோ, 500 தமிழ் பள்ளிகள் குறித்து பெருமிதம் கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு கலாச்சார இயைவு, இந்திய மலேசிய கலாச்சார இயைவு. தமிழ், பஞ்சாபி, ஹிந்தி பேசக்கூடிய மக்கள், மலையாளிகள், இவங்களுக்கு வந்து மலேசியாவில் ஒரு பாரம்பரியம் இருக்கு அப்படின்னு இன்னும் சில நிறைய விஷயங்களை பேசுறாரு. தமிழுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசுறாரு. முதல்ல ஒரு நாட்டினுடைய பிரதமர் தான் என்ன பேசுகிறோங்கிறத புரிந்து பேசணும், உணர்ந்து பேசணும், அதனுடைய உண்மை நிலை தெரிந்து பேசணும். இவர் சொல்லக்கூடிய அந்த பள்ளிகள் 500 பள்ளிகள் இருக்குல்ல, அந்த பள்ளிகளுடைய எண்ணிக்கை, அதாவது வந்து மலேசியாவில் இருக்கிற தமிழ் பள்ளிகளுடைய எண்ணிக்கை 523. சரிதான். நெஹரி சம்பளான்ங்கிற ஒரு ஸ்டேட்ல மட்டும் 60 பள்ளிகள் இருக்குது. ஓஹோ. உண்மை என்னன்னா, கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக இந்த பள்ளிகள், கல்வி, இது குறித்த வாத பிரதிவாதங்கள், முரண்பாடுகள், கோரிக்கைகள் அந்த அரசாங்கத்திடம் தமிழ் மக்கள் சார்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. சரி. 2009க்கு பிறகாக இந்த தமிழ் பள்ளிகளுக்கு அலகேட் பண்ற ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல பெரிய அளவுல கை வச்சிருக்கிறாங்க. ஃபண்ட் வந்து சேரல. உண்மையை சொல்லணும்னா, இவர் சொல்றபடி அந்த அத்தனை பள்ளிகளும் அரசாங்கத்திற்கு சொந்தமானது அல்ல, கவர்மெண்ட் ஃபண்ட் பண்றதும் அல்ல. பெரும்பாலும் இந்த பள்ளிகள் 1970களில் கட்டப்பட்டது. அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒட்டுமொத்தமாக டேமேஜ் ஆயிருக்குது. அந்த பள்ளிகளுக்கு அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. காரணம், ஒன்று சேஃப்டி, ரெண்டாவது குவாலிட்டி ஆஃப் தி எஜுகேஷன். அதை மேம்படுத்துவதற்கு எவ்வளவோ முயற்சிகள் தமிழர்கள் மத்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு, எது ஒன்றுக்கும் செவி சாய்க்கல. அப்போ பள்ளிகளுடைய நிலைமை இப்படி இருக்கிற பட்சத்தில் இதை பெருமையை எப்படி பிரதமரால் பேச முடியுதுன்னு கேட்குறேன் நான். ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்கலாமா? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அங்க எத்தகைய போராட்டங்கள் நடக்குது தெரியுமா? எவ்வளவு பேர் அதுக்காக பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? தமிழ் காலப்போக்கில் அங்க அழிஞ்சு போற ஒரு நிலைமைக்கு அங்க தள்ளப்படுது. ஸ்டேட் ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே நேஷனல் ஸ்கூல்ஸ் தான் நீங்க ஒன்றிணைங்க, ஸ்டேட் ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் ஃபண்ட் வரலன்னு கேட்டா நீங்க ஃபெடரல் கவர்மெண்ட்டை கேளுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற பக்கத்தான ஹரைப்பான அரசாங்கத்திலையும் அதுதான், முன்னாடி இருந்த பிஎன்லையும் அதுதான். இதற்கு எதிராக தொடர்ச்சியா இப்போ இந்த போராட்டத்தெல்லாம் புறந்தள்ளிட்டு, இந்த கருத்தெல்லாம் புறந்தள்ளிட்டு, நானும் நீங்களோ இல்ல, ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து பேசுறாரு அப்படின்னா இது எவ்வளவு மோசமான கருத்து, உண்மை நிலவரத்துக்கு எவ்வளவு புறம்பான ஒரு கருத்து. நீங்க அப்ப எதை மூடி மறைக்க பாக்குறீங்க? இங்கேயும் அதே வேலைதான் செய்வீங்க. தமிழ் வந்து உலகத்தின் சிறந்த மொழி, அந்த மொழி அற்புதமான மொழி அப்படிலாம் செய்வீங்க. தமிழுக்கு எதிராக வேலை வைப்பீங்க, இந்திக்கு ஆதரவாக வேலை வைப்பீங்க, சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக வேலை வைப்பீங்க. இதே தான் அங்கேயும் செய்றீங்க. ஆக ஏன் இதை பதிவு பண்றேன்னா, இதற்கான கண்டனத்தை இப்போ நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். இது இன்னைக்கு நடந்தது. பிஜேபியை எதிர்ப்பது குறித்து நான் வந்து வெளிப்படையா சொல்ல விரும்புறேன். எந்த காலத்திலையும் நாம் தமிழருக்கு சமரசம் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, அதனுடைய ஜீவனாடி கொள்கைகள்ல இந்துத்துவை எதிர்ப்பதுங்கிறது மிக முக்கியமான கொள்கை. ஏன்னா இந்துத்துவங்கிற சித்தாந்தம் ஒரு இனத்துக்கல்ல, ஒரு நாட்டுக்கல்ல, மனித குலத்திற்கே எதிரானது. ஸ்ட்ரக்சரலா ஏற்றத்தாழ்வுகளை போதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சித்தாந்தம் அது. ஏன் மனிதர்களுக்குள்ளாக ஏற்றத்தாழ்வு எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை எதிர்க்கிறோம். அப்போ மனித குலத்திற்கே எதிரான ஒரு சித்தாந்தத்தை எதிர்ப்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிஜேபியை நாம் தமிழர் எதிர்த்த அளவிற்கு சமகாலத்தில் தமிழகத்தில் வேற எந்த அரசியல் கட்சியும் எதிர்க்கல. பல விடயங்களை என்னால் சொல்ல முடியும்.
இன்னும் சொல்லணும்னா பிஜேபி என்ன திருட்டு வேலையை செய்தோ அதே திருட்டு வேலையை தான் இந்த திராவிடமும் செய்கிறது. தமிழர்களிடமிருந்து அடையாளத்தை பறித்துக் கொள்வது, பிடுங்கிக் கொள்வதில் இந்துத்துவம் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுதோ அதே அளவுக்கு திராவிடமும் ஆர்வம் காட்டுது. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள், அதனுடைய இதையெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு முன்வைக்கிற கருத்துக்கள் இருக்குல்ல, இது எல்லாமே அது ஒரு தனி நாடாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஒரு ஒன்றிய அரசு இருந்து கட்டுப்படுத்துகிற அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு நாட்டில் இவங்க சொல்றதெல்லாம் செய்யவே முடியாது. இங்க 356ன்னு ஒன்று இருக்கு, அது தெரியாம அவங்க பேசுறாங்க அப்படின்னு ஒரு அறிவுஜீவிகளாக இருக்கிற இடதுசாரி சிந்தனையாளர்கள் போன்றவர்கள்லாம் விமர்சிக்கிறாங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன தம்பி? அதாவது இந்த கேள்வியை நான் கொஞ்சம் விளக்கமா அணுகணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன், நினைக்கிறேன், யோசிக்கிறேன். என்னன்னா, தன்னுரிமைக்கும் தனிநாடு அடைவதற்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, தன்னுரிமை அப்படிங்கிறது செல்ஃப் டிட்டர்மினேஷன். தன்னுரிமை என்பது பிறப்புரிமையில் அடிப்படையானது. பிறப்புரிமை என்பது என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான உரிமைகளை யார் ஒருவரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது, யார் ஒருவரும் உங்களிடமிருந்து பறிக்கவும் முடியாது. அது இன்பில்ட், பிறப்பின் அடிப்படையில் ஒரு மக்கள் கூட்டத்திற்கு கிடைக்கப்பெறுகிற உரிமை. அந்த உரிமையை அடிப்படையாக கொண்டு அந்த மக்கள் கூட்டம் தங்களுக்கான அரசியலை உருவாக்கி கொள்வதற்குல்ல, அதுதான் அந்த தேசிய இனத்திற்கான அரசியல். இப்ப தேசிய இனம்னா என்னன்னா, நான் நேயர்களுக்கும் சொல்ல விரும்புறேன், தேசிய இனம்னா என்னன்னா, தேசம்னா என்னன்னா, ஒரு மக்கள் கூட்டம் நீண்ட நெடுங்காலமாக வரலாற்றின் போக்கில் நிலைத்த ஒரு இடத்துல வாழ்ந்து பொதுவான மொழி, பொதுவான பழக்க வழக்கம், பண்பாடு, வாழ்க்கை முறை, கலாச்சாரம், ஆண்ட அரசுகள், எல்லைகள், இலக்கியங்கள், காவியங்கள் அனைத்தும் கொண்டிருக்கிற பட்சத்துல, இதுல மிக முக்கியமான கூறுகளை உள்ளடக்கி இருக்கிற பட்சத்துல அந்த இனம் ஒரு தேசிய இனம். அந்த தேசிய இனத்தினுடைய நலனுக்காக செய்யப்படுகிற அரசியல் தேசிய இன அரசியல். தமிழ் தேசிய இன மக்களுடைய நலனுக்காக செய்யப்படுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல். இந்த தமிழ் தேசிய அரசியல் பயணத்துல, தமிழ் தேசியம் பேசுறாங்கன்னு சொன்னதுக்காக சொல்றேன், இந்த தமிழ் தேசிய பயணத்துல நாடு அடைவது அப்படிங்கிறது ஒரு அடைவு நிலை, அது ஒரு டேக். அது முதல்ல தன்னுரிமையை நோக்கி நீங்க பயணப்படணும். இங்க மாப்போசி அவர்கள் கேட்ட மாநில ஆட்சிக்கும் மாநில சுயாட்சிக்கும் அண்ணாதுரை அவர்கள் கேட்ட மாநில சுயாட்சிக்கும் வித்தியாசம் உண்டு. இன்னும் சொல்லணும்னா, நீங்க சொன்ன அந்த 386 அது அண்ணாதுரைக்கும் திமுகவுக்கும் இன்னும் நல்லாவே தெரியும். திராவிட நாடு கேட்டவர்கள் ஒரு கட்டத்துல சமரசத்துக்கு ஆட்படுறாங்க. திராவிட நாடு கோரிக்கைகளை பற்றி பலவாறாக பேசியிருக்கிறார் அண்ணா. இன்னும் சொல்லணும்னா, அது புண்ணிய பூமின்னு பேசியிருக்காரு. திராவிடம் என்பது வாழ்க்கை முறை, திராவிட நாடு என்பது புண்ணிய பூமின்னு பேசினவர் அண்ணா. ஒருவேளை திராவிட நாட்டை தெலுங்கர்களும் மலையாளிகளும் கன்னடர்களும் ஏத்துக்கலன்னா என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல நம்ம கன்வின்ஸ் பண்ணுவோம்னு சொல்றாரு அண்ணாதுரை, பேசி புரிய வைப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. இப்போ எதுக்காக நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்படுது. கைவிட்ட பிறகு மாநில சுயாட்சிக்கு நாங்கள் நகர்றீங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கிற பதம் ஏன் பிரிவினைவாத தடை சட்டம் வருது, சரிங்களா? இதன் அடிப்படையில் தான் நீங்க மாறுறீங்க. இப்போ இதன் அடிப்படையில் நீங்க மாறி மாநில சுயாட்சின்னு ஒரு இடத்துக்கு வந்த பிறகு கூட அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இங்க பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கிற இந்த வேலையில தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் தனிநாடு அடைவது பற்றி யார் பேசுறாருங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த குற்றச்சாட்டு எங்கிருந்து வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பேசுறது போலி தமிழ் தேசியம்னு சொல்றாங்க, அதானே போர், அதேதான் போலி தமிழ் தேசியம்னு இவங்க எதன் அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தமிழ் தேசியம் அப்படின்னா அதற்கான நாடு அடையணும், நாடு அடைஞ்சாதான் அது உண்மையான தமிழ் தேசியம். இதை வேற யாரும் சொல்லல, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறார். நம்ம மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டா வச்சிருக்காப்புல. நான் திருமாவளவன் இருக்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கு நான் அப்புறம் வர்றேன். முதல்ல இதை நான் விளக்கிடுறேன். என்னன்னா, இந்த தன்னுரிமையின் அடிப்படையில நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிற சக்திகளிடமிருந்து நம்மை சுயமாக நிர்ணயித்துக் கொள்வதற்கான அனைத்து விதமான உரிமைகளையும் பெறுவதற்குல அந்த நிறைவுத்தன்மை தான் தன்னாட்சி. சரியா? அந்த தன்னாட்சிக்கு போராடக்கூடிய நாம் அந்த நிலையில் நின்றுதான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து நாடு பத்தி யோசிக்கணும். அது ஒரு இனம் அந்த இடத்தில் நின்று செய்ய வேண்டிய ஒரு டேக், ஒரு முடிவு. இப்போ இன்னும் எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் முதப்படியில நிக்கிறேன், நான் 2வது படிக்கு போகலாம், அதிகபட்சம் 3வது படிக்கு போகலாம். 10வது படி நாடு அடைகிற விஷயம்னு வச்சுக்குவோம். நான் 1வது படியில நிற்கும் போது 2வது படிக்கு ஏறினா நான்
முன்னேறான்னு அர்த்தம். நான் 1லேருந்து 10 கால் வச்சேன்னா தடுக்கி விழுந்துருவேன். புரியுது. அதை செய்ய முடியாது. ஒரு படிநிலைகளில் கடக்கணும். அது ஒரு ப்ராசஸ், ஒரு படிநிலைகள்ல தான் கடக்கணும். ம். அப்போ இதை பேசுறது வந்து உண்மையிலேயே என்னன்னா முன்னிபந்தனை வைக்கிறது இருக்குல்ல. தமிழ் தேசியம் பேசுறீங்கன்னா நாடாரியத்தை பத்தி பேசுங்க, அதுதான் தமிழ் தேசியம்னு சொல்றது இருக்குல்ல. இப்ப நான் திருமாவளவன் இடத்துல கேட்கிறேன், இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 140 கோடி மக்கள்ல 30 கோடி மக்கள் ஊருக்கு வெளியில வாழ்றாங்க, சேரிகள்ல வாழ்றாங்க. நீங்க சாதி ஒழிப்பு அரசியல் பேசுறீங்க. இப்ப நான் கேட்கிறேன் உங்க இடத்துல ஒரு முன்னிபந்தனை வைக்கிறேன், இந்த 30 கோடி பேர் ஏன் இந்தியாவில் வெளியில வாழ்றாங்க, ஊருக்கு வெளியில 30 கோடி பேரையும் உள்ள எடுத்துட்டு வந்து வச்சு அதன் பிறகு நீங்க சாதி ஒழிப்பு பேசுங்க, ஊரோட ஒன்று சேர்த்து விட்டு சாதி ஒழிப்பு பேசுங்கன்னா, இப்படி நான் ஒரு முன்வந்தனை வைக்கிறேன்னா இது எவ்வளவு முட்டாள்தனமானது. அது சரி. ஏன்னா சாதி ஒழிப்புங்கிறது ஒரு ப்ராசஸ், அது பொறுமையாக தான் நடக்கும். அது சமூகத்தின் எல்லா கூறுகளும் அதற்கு ஒத்துழைக்கணும். சமூகத்தில் சமத்துவத்தை விரும்புகிற எல்லா விதமான சக்திகளும், ஜனநாயக சக்திகளும் அணிதிரண்டு ஒன்றாக அதற்கு எதிராக வேலை பார்க்கிற போது அது நடக்கும். இப்போ நாடடைகிறதும் தமிழ் தேசிய அரசியலினுடைய ஒரு படிநிலை தான், அது அப்படிதான் நடக்கும். இப்போ அண்ணன் திருமாவளவன் இடத்துல நம்ம கேட்கிற கேள்வி என்ன, அவருடைய 50 கொள்கைகள்ல சாதி ஒழிப்புக்கு அடுத்து இருக்கிறது தமிழ் தேசியம். இன்னமும் இருக்கு அவருடைய கொள்கை. ஆமா, அந்த கட்சியினுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை. தமிழ் தேசியம் இவர் சொல்வது போல தனிநாடு அடைவதுதான் என்றால், தனிநாடு அடைவதற்காக தமிழ்நாட்டுக்குள்ளாக அண்ணன் திருமாவளவன் கடந்த 15 ஆண்டுகளில் பார்த்த வேலை என்ன? நீங்கள் செய்வது தமிழ் தேசிய அரசியலா? தமிழ் தேசிய அரசியல் தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால், தமிழ் தேசியத்திற்கு எதிரான திராவிடத்தோடு உங்களுக்கு ஏன் கூட்டணி? சரி. இப்போ நாடு அடைவதற்கான எந்த வேலையும் நீங்கள் பார்க்கவில்லை என்றால், உங்களுடைய 50 கொள்கைகளில் தமிழ் தேசியம் எதற்கு? தமிழ் தேசியத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால், நாடடைவதற்கான வேலை பார்க்கவில்லை என்றால், நீங்கள் பேசுவதுதான் போலி தமிழ் தேசியம். குறைஞ்சபட்சம் நாங்கள் அதை செய்கிறோம், நாங்கள் அந்த அரசியல் பயணத்தில் இருக்கோம், அந்த கொள்கைகளை பேசுகிறோம். நீங்கள் அதுலேருந்து ரொம்ப தூரம் போன மாதிரி தெரியுது. அடுத்து வந்து கடைசியாக ஒரு கேள்வி தம்பி. நாங்கள் அறிந்த வகையில் துருவன் செல்வமணி ஒரு ஆகச்சிறந்த மேடை பேச்சாளர், அதே போல் ஒரு சிறந்த களப்பணியாளரா? என்னன்னா, மேடை பேச்சு களப்பணி இது ரெண்டையுமே வந்து தனியாக பிரிக்கிறதுல எனக்கு பர்சனலாக உடன்பாடு கிடையாது. மேடை பேச்சும் ஒரு களப்பணி தான். நீங்கள் களப்பணின்னு களப்பணிக்கான வரையறை என்ன? மக்களிடம் கட்சியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேலை பார்ப்பது, இதுதான் பொதுவான நடவடிக்கை. இந்த நடவடிக்கையில தான் மேடையில் பேசுகிற நடவடிக்கையும் வருது. அதுவும் களத்தில் இறங்கி மேடை போட்டு பேசுவது தான். இது களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து அரசியலாக மாற்றுவது தான். ஆக இப்படி தனித்தனியாக ஒன்றும் கிடையாது. அரசியல் நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த காலகட்டத்திற்கு எந்தெந்த தேவைகள் இருக்குதோ அதற்கு ஏற்ற மாதிரி பணியாற்றணும், பங்காற்றணும். இப்போ நம்ம கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறோம், தொடர்ச்சியாக மேடைகளில் பேசுகிறோம். அதே சமயம் வந்து நம்ம சொந்த தொகுதிகளில் கட்டமைப்பு சார்ந்த சில வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது, அதையும் நம்ம பார்க்குறோம். கடந்த 2 வருடமாக அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ என்னன்னா, இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ்டாக கிடையாது. அரசியலில் ஆக்கப்பூர்வமாக கட்சியினுடைய முன்னேற்றத்திற்கு கட்சி அனுமதிக்கிற வகையில் எந்த வேலைகளை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை உறுதியாக செய்யும். 2026 நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இருக்குது தம்பி? ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும். நீங்கள் நம்ம வந்து பிப்ரவரி 21 திருச்சியில் ஒரு மாநாடு திட்டமிட்டிருக்கோம். மிக மிக முக்கியமான ஒரு மாநாடு, மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் அந்த மாநாட்டிற்கு உண்டு. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளில் கட்சி வளர்ந்திருக்கிறது, கட்டமைப்பு பெருகி இருக்கிறது, நம்மை நம்பக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, வாக்கு விகிதம் அதிகரித்திருக்கிறது, தேர்தல் நெருக்கம். அதே சமயம் அந்த மேடையில் தமிழகத்தினுடைய 234 தொகுதியினுடைய வேட்பாளர்களையும் அண்ணன் அவர்கள் அறிவிக்க இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. அதை தொடர்ந்து அண்ணன் பேச இருக்கிறாங்க. ஒரு அசாத்தியமான ஒரு போர் பிரகடனம் போல அந்த மாநாடு இருக்கும். மிக தீவிரமான பல அரசியல் முடிவுகள் அங்கு அறிவிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய உறவுகளுக்கு உற்சாகமூட்டி தேர்தலை நோக்கி பசித்த புலி போல பாய்வதற்கான ஒரு வாய்ப்பை அந்த மாநாடு வந்து உருவாக்கி கொடுக்கும். அதை தொடர்ச்சியாக தேர்தல், அந்த மாநாட்டிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் அனைவரும் வரணும், பங்கெடுத்துக்கணும். உங்கள் வீட்டு நிகழ்வனை நினைத்து அதில் நீங்கள் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள், கோரிக்கை. அதை தாண்டி வரக்கூடிய தேர்தல்,
தேர்தல் களம் இந்த முறை இதுவரை சந்தித்த தேர்தல்களில் இருந்து மாறுபட்டதாக இருக்கும். களம் கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமானதாக இருக்கும். உண்மையை, நேர்மையை, கொள்கையை, நெஞ்சுறுதியை நம்பி நிற்கக்கூடிய இந்த பிள்ளைகளை ஆதரிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த தேர்தலில் அதனுடைய ஒரு உச்சத்தை மக்கள் உணர்வார்கள். கட்டாயம் ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும். மிக்க மகிழ்ச்சி தம்பி. எங்கள் சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் சளைக்காமல் வந்து அறிவுபூர்வமான பதில்களை கொடுத்துருக்குறீங்க. ஆமாம், இந்த தேர்தல் களம் உறுதியாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெற்றி களமாக அமைய சோழன் சொல்வீச்சின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி அண்ணா. மறுபடியும் சந்திப்போம்.